மனசே ப்ளீஸ் ரிலாக்ஸ். சரியா? எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு துக்கம் வந்தாலும் மனசை ஃப்ரீ பண்ணி சந்தோஷமா வாழுங்க. வாழ்வது ஒரு முறை, சாவதும் ஒரு முறைதான். பேக் டு அனதர் வீடியோ இன் டான்ஸ் ஆஃப் ஸ்வேதா. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு ரேண்ட் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிருந்தேன். நீ ரண்ட் மட்டும் தானே பான்றே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டான்ஸ் ஆஃப் ஸ்வேதாவில் வந்து நான் 2023 எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதே மாதிரி 2024 எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம ஜனவரியிலேருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னா வந்து என்னென்னா நான் 2023 வந்து ஒரு டிசாஸ்டர் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக வந்து சொல்லியிருப்பேன். ஸோ ஏன்னா வந்து எனக்கு 2023 வந்து நடந்தது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப வந்து புதுசாக இருந்தது. எல்லாமே லைக் வேலை தேடுறதா இருந்தாலும் சரி, இல்லை வந்து வீட்டில் ப்ராப்ளம்ஸாக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியலாகவும் சரி, ஹெல்த்லேயும் சரி, எல்லாத்துலேயுமே வந்து என்னடா வந்து வீட்டிலே அடிக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாமே எனக்கு வந்து புதுசு 2023. பட் 2024 வந்து என்னாச்சு அப்படின்னா வந்து அது வந்து பழகிடுச்சு. ஸோ ஓகே, இது இந்த பிரச்சனையா, ஓகே இதை முடிச்சிடு, ஓகே அடுத்த பிரச்சனை, அந்த மாதிரி என்னென்னா நமக்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக தோண ஆரம்பிச்சிடும். இன்னும் நம்ம கொஞ்ச நாள் நல்லா போயிட்டுருக்கே, ஓகே அடுத்து என்ன வந்து இருக்கோ தெரியல அப்படிங்கிற மாதிரி வி யூஸ் டு இட்ல அந்த மாதிரி வந்து பழகிடுச்சு. ஸோ 2024 ஃபுல்லாமே வந்து எனக்கு பெருசாக வந்து என்ன சொல்கிறது, ஒரு டிசப்பாயிண்ட் பண்ணி நம்மளை ரொம்ப அப்படியே ப்ரோக் பண்ணி உடச்சி வீசுகிற அளவுக்கு எதுவும் நடக்கலை. பட் அஃப்கோர்ஸ் டிசாஸ்டர்ஸ் வந்து இருக்க தான் செய்யும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து டான்ஸ் ஆஃப் ஸ்வேதாவோட 1 year வந்து வரப்போகுது. ஸோ December 29th. ஸோ அன்றைக்கி தான் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டை வந்து பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நான் எந்த அழகில் வந்து இந்த சேனலை வந்து ரன் பண்ணிகிட்ருக்கேன், எந்த அளவுக்கு வந்து எஃபோர்ட் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஓகே, ஐ டிசர்வ் இட் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து ரொம்ப யூடியூப்பை வந்து சீரியஸாக எடுத்து நம்ம வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும், நல்ல கான்டென்ட் பண்ணணும், அப்படி இப்படிலாம் நான் வந்து யோசிக்கல. அதுக்கெலாம் வந்து டைம் இல்லை. ஸோ டான்ஸ் ஆஃப் ஸ்வேதா வந்து ஆக்சுவலாக வந்து நான் ஐடியாவே இல்லாமல் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். பட் இப்போ வந்து எனக்கு அது எப்படி இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் ஒரு வே ஆஃப் என்ன நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வே, அந்த மாதிரி தான் வந்து இப்போதைக்கு வந்து இருக்குது. எப்படி சொல்கிறது, அஃப்கோர்ஸ் நான் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுவேன், அது எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ அந்த ஓவர் திங்கிங்லேருந்து ஒரு டைவர்ஷன், ஓகே நீ ஓவர் திங்க் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த டைம் வந்து ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கோ ஒரு கான்டென்ட் போடுறதுக்கோ வந்து நீ ஸ்பெண்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு டைவர்ஷனாக தான் வந்து டான்ஸ் ஆஃப் ஸ்வேதா எனக்கு இருக்குது இப்போ வரைக்கும். ஸோ இதில் வர கான்டென்ட்ஸ் எல்லாமே ஜஸ்ட் எனக்கு பிடிச்சது, எனக்கு நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிற விஷயம், இல்லை வந்து என்ன எக்ஸைட் பண்ணுற திங்ஸ், அதை பற்றி தான் வந்து மோஸ்ட்லி வந்து எல்லா கான்டென்ட்ஸுமே நான் போட்டிருப்பேன். அண்ட் அஃப்கோர்ஸ் கன்சிஸ்டன்சிக்கும் எனக்கும் வந்து சம்மந்தமே கிடையாது. அந்த மாதிரி வந்து நானே வந்து நினைப்பேன், சரி ஓகே நம்ம கொஞ்சம் சீரியஸாக எடுத்து நம்ம பண்ணி பார்ப்போமே, என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம்னு நினைப்பேன். நினைக்கிறதோடு அப்படியே விட்டுருவேன். அண்ட் நிறைய வந்து சஜஷன்ஸ் வந்து யாரோ வந்து காமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சிங்கப்பூர்லேருந்து ஏதோ ஒரு கமெண்ட் வந்துருந்தது, இந்த டாபிக் பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் எம்ஜின்னா கிடையாது, ஓகேவா? ஸோ நான் வந்து எப்போ வீடியோ போடுவேன், என்ன போடுவேன்னு எனக்கே வந்து தெரியாது. ஸோ நானே ஒரு லேசியான ஒரு ஆள் தான். ஸோ அதனால் இந்த லேசியாக இருந்துட்டு ஒரு பிஸி ஸ்கெடியூல் வச்சுருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் என்ன சொல்கிறது, உங்கள் சஜஷன்ஸ்லாம் நான் கேட்டுப்பேன். பட் என்ன கண்டென்ட் போடுவேன் என்னங்கிறதெல்லாம் எனக்கே வந்து தெரியாது. ஸோ அது நான் சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்லலாம், அதாவது ஃபஸ்ட் ஸ்டார்டிங் ஆதி காலத்து வீடியோவிலலாம் வந்து கொஞ்சம் நான் ப்ரொஃபானிட்டி யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அதாவது கொஞ்சம் பேட் வேர்ட்ஸ்லாம் வந்து பேசியிருப்பேன். பட் அது வந்து நான் அப்படி தான் பேசுவேன் நார்மலாக. பட் அது ஏதோ எனக்கே தோணுச்சு, சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கம்மி பண்ணி டெம்ப்ளேட்ஸில் மட்டும் காமிச்சிட்டு நான் வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். ஸோ ஐ எம் அ குட். ஓகே, 2023 ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் வந்து இதுக்கு போயிட்டேன். ஓகே, 2024 வந்துட்டு லேர்ன் பண்ண விஷயம் அப்படின்னா வந்து இப்போ நான் இவ்வளோ பாசிட்டிவாக நான் இங்கே இப்படி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா வந்து அதுக்கு ஒரே ஒரு ரீசன் என்ன அப்படின்னா
ஐ ஸ்டார்டட் அக்செப்டிங் திங்ஸ். லைக் அக்செப்டன்ஸ் தான் வந்து எனக்கு நிறையா சேஞ்சஸ் வந்து கொடுத்துச்சுன்னு நான் சொல்வேன். த வே ஆஃப் சீயிங் திங்ஸ் அந்த மாதிரி இருக்கும்ல. ஃபஸ்ட்டில் ஒரு பிரச்சனை வந்தாலே ஐயோ எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது, இப்படி அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருப்போம். பட் அதுக்கப்புறம் நம்மளால் முடிஞ்சதை நம்ம பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறமும் இப்படி நடக்குதுன்னா ஓகே ஜஸ்ட் ஃபேஸ் இட் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு விஷயம். நான் ஜஸ்ட்டு இந்த அக்செப்டன்ஸ் வந்து வில் சேஞ்ச் யுவர் ஹோல் பாயிண்ட் ஆஃப் வியூ, அதை நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து நெவர் பிரேக் யுவர் ரூல்ஸ். லைக் உங்களுக்கு நீங்கள் சில செட் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சுருப்பீங்க, ரூல்ஸ் வச்சுருப்பீங்க, இப்படி தான் நம்ம இருப்போம் அப்படிங்கிற மாதிரி. அதை வந்து தயவு செஞ்சு ப்ரோக் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து நான் அப்படி ஒரு ரூல் வச்சுருந்தேன், என்னென்னா தேர்ட் வீலிங் பண்ணவே கூடாது அப்படின்னு தான் என்னுடைய ஸ்டாண்டர்ட்ஸ். பட் அதையும் தாண்டி நான் வந்து ஒரு டைம் சரி ஓகே பாவமே அப்படிங்கிற மாதிரி தான் நான் பண்ணேன். பட் கடைசியில் அது எனக்கு ஒரு இன்சல்ட்டாக தான் முடிஞ்சுது. ஸோ நெவர் பிரேக் யூர் ரூல்ஸ். அண்டு இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து உங்களை வந்து ஒரு இடத்துக்கு இன்வைட் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஜஸ்ட் திங்க் நிஜமாகவே உங்கள் ப்ரெசன்ஸ் வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்களா அப்படிங்கிறத வந்து மேக் ஷுவர் அதை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து போங்க. ஏன்னா வந்து அதுலேயுமே நான் வந்து ஒரு தப்பு பண்ணேன். ஸோ நெவர் டூ தட். நிஜமாகவே யாராவது ஒரு என்ன தான் வந்து கண்டிப்பாக வாங்க கண்டிப்பாக நீ வந்தே ஆகணும் அப்படின்னு இன்வைட் பண்ணாலும் யூ ஜஸ்ட் திங்க் இட், நிஜமாகவே அவங்க கூப்பிட்றாங்களா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது ஒரு விஷயம் வந்து சொல்லணும்னு நான் நினச்சேன். அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து நான் வேலையை வந்து ரிசைன் பண்ணிட்டேன். ஸோ என்ன ஃபர்தர் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ 2025க்கு வந்து நானே இதை ஒர்க் பண்ணிட்டேனா இல்லை ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருதா அப்படின்னு தெரியல. ஸோ பார்க்கலாம். கொஞ்சம் வந்து பயமாக தான் இருக்குது. பட் பார்க்கலாம். ஏன்னா வந்து இந்த வருஷம் ஃபுல்லாகவே வந்து நான் ஒர்க் ரிலேட்டடாக தான் வந்து நிறையா ப்ரெஷர், ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆனது, ரொம்ப குக்டப்பாக ஃபீல் பண்ணது எல்லாமே வந்து ஒர்க் ரிலேட்டடாக தான். லைக் லிட்ரலி என்னோடய ஸ்லீப் சைக்கிள் போச்சு, ஹெல்த் போச்சு, ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், எதுக்கு இவ்வளோ ஆன்சைட்டி எல்லாமே. லிட்ரலி என்னோடய லக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னா நான் இந்த ஒர்க் என்விரான்மெண்ட்டை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நிறையா வாட்டி நான் பிளான் பண்ணேன். பட் ஒன்றுமே ஃபெயிலியர். 3-4 அட்டெம்ப்ட் பண்ணியிருப்பேன், 4மே ஃபெயிலியர். என்னென்னா இப்போது நான் வந்து ஒரு இன்டர்வியூ போயிருந்தேன். அங்கே வந்து இன்டர்வியூ எல்லாமே நான் நல்லா தான் பண்ணியிருந்தேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 ஹார்ஸ் என்னை வெயிட் பண்ண வச்சுருந்தாங்க. அப்போ வந்து என்ன சொல்கிறது, லாஸ்ட் மினிட்ல அதாவது இன்டர்வியூ கிட்டத்தட்ட ஒரு 3 ஹார்ஸ் வெயிட் பண்ணி லாஸ்ட்டில் வந்து அவங்க ரெஃபரன்ஸில் ஒரு ஃப்ரெண்ட் வந்திருந்தாங்க. ஸோ அவங்கள வந்து அவங்க சூஸ் பண்ணிட்டாங்க. இப்போது அங்கே ஒரே ஒரு வேக்கன்சி தான் இருக்குது. அதுக்கும் வந்து அவங்க ஆல்ரெடி ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா எதுக்கு வந்து அவங்க இன்டர்வியூ வைக்கணும்? எதுக்கு ஒரு காமன் இன்டர்வியூ வச்சு என் டைம் ஒரு 4 மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணி அட்லீஸ்ட் நான் அன்றைக்கி ஒர்க் போயிருப்பேன், அட்லீஸ்ட் நான் வீட்டில் ரெஸ்ட்டாச்சு எடுத்திருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஆச்சு. சரி ஓகே நம்ம ரெஃபரன்ஸில் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு என் சிஸ்டரோட கம்பெனி வந்து நான் போனால் அங்கேயும் நான் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டேன். ஸோ திஸ் இஸ் வாட் மை லக் வாஸ். ஸோ அப்படி தான் வந்து ஷார்ட்டாக வந்து 2024 சொல்லணுன்னா இப்படி தான் இருந்தது. ஸோ என்னுடைய லக்கு வந்து அப்படி தான் வந்து எழுதிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் இருந்து. உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன தான் பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் ஜஸ்ட் ரிமெம்பர் இட், திங்ஸ் வில் கெட் பெட்டர் ஒன் டே, கண்டிப்பாக ஒன் டே. ஸோ அதோட வந்து நம்ம 2025 வந்து எல்லோரும் ஜாலியாக வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த ரெசல்யூஷன் கைஸ்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட ரெசல்யூஷன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா வந்து இதில் போட்டு விடுங்க. எனக்கெலாம் அப்படி எதுவும் கிடையாது. நான் ரெசல்யூஷன் ஃபாலோ பண்ணுற ஆளே கிடையாது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் இயர் எல்லாருக்குமே வந்து நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து டான்ஸ் ஆஃப் ஸ்வேதா எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படிங்க எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு என்ன தோணாலும் வந்து இது கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்லாம் வந்து என்னோடய வீடியோஸில் அட்லீஸ்ட் ஒரு 4-5 பேராவது கமெண்ட் பண்ணுவாங்க. அவங்கெல்லாம் வந்து எங்கே போனாங்கன்னு தெரியல. ஸோ இப்போல்லாம் கமெண்ட்ஸ் அதிகமாக வரதே இல்லை. அதை வந்து நான் கொஞ்சம் மிஸ் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு என்ன தோணுதோ என்னெல்லாம் தோணுதோ என்னை பற்றி, என் சேனலை பற்றி, இல்லை உன்னோட லைஃப் எப்படி இருந்தது, உன்னோட 24 என்ன எப்படி இருந்துச்சு அப்படின்னு எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லு. ஸோ அவ்வளோதான், தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து எல்லாத்தையும் அப்படியே கொட்டி தீத்த மாதிரி இருக்குது. ஸோ எஸ், இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம்.